ஓகே, நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வர இருக்கக்கூடிய டிஎன்யூஎஸ்ஆர்பி ஓகேவா, போலீஸ் எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஐபிசிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதில் டாபிக் வைஸாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியமனங்கள் பார்த்துருப்போம், அதுக்கப்புறம் மாநாடுகள் பார்த்துருப்போம், அதுக்கப்புறம் முக்கியமாக பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா புகழ்பெற்ற புத்தகங்கள் மற்றும் ஆசிரியர்கள். ஓகேவா? ஓகே, ஃபஸ்ட்டு பாருங்கள், ரொம்ப முக்கியமானது எம்எஸ் சுவாமிநாதன் இருக்கார் இல்லையா, அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்கு உணவளித்த மனிதர் சொல்லிட்டு அவருடைய பேரில் ஒரு புக்கு வந்து பார்த்தீங்கன்னா எழுதியிருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரியம்பாதா ஜெயக்குமார். ஓகேவா? எம்எஸ் சுவாமிநாதனுக்கு 2024 தான் பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது. ஓகேவா? இந்தியாவின் பசுமை புரட்சியின் தந்தை யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா எம்எஸ் சுவாமிநாதன். ஓகேவா? ஓகே, எம்எஸ் சுவாமிநாதன் தி மேன் ஹூ ஃபேட் இந்தியா. ஓகேவா? இதான் இந்த புத்தகத்தினுடைய நேம். அடுத்து பாருங்க, ஜஸ்டிஸ் டினைடு ஜஸ்டிஸ் லாஸ்ட். ஓகேவா? இந்த புத்தகத்தை எழுதியவர் வந்து கஞ்சன் சக்கரவர்த்தி. நீதி மறுக்கப்பட்டது, நீதி இழந்தது அப்படின்றது தான் இந்த தமிழ்ல இந்த புத்தகத்தினுடைய பெயர். ஓகேவா? ஓகே, அடுத்து பாருங்க, பிஎம்ஓ பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் த்ரோ தி இயர்ஸ். ஓகேவா? இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹிமான்ஸ் ராய் அப்படின்றவர் எழுதுறாரு. பல ஆண்டுகளாக பிரதமர் அலுவலகம் அப்படின்ற பேரில் தான் இந்த புத்தகம் தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஓகேவா? ஓகே, அடுத்து பாருங்க, இருக்கிறதுல ரொம்ப முக்கியமானது இந்த சிந்தூர் ஆப்ரேஷன் பற்றி கிட்டத்தட்ட ஒரு 5 புக்கு வந்து எழுதியிருக்காங்க. நான் வந்து பின்னாடி அதை கொடுத்துருக்கேன், பார்ப்போம். ஃபஸ்ட்டு ரொம்ப முக்கிய இம்பார்ட்டண்டான புக் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் சிந்தூர் தி அன்டோல்டு ஸ்டோரி ஆஃப் இந்தியா டீப் ஸ்ட்ரைக் இன்சைட் பாகிஸ்தான். ஓகேவா? இது யார் எழுதினா கேஜிஎஸ் தில்லான் அப்படின்றவர் வந்து எழுதியிருக்காரு. தமிழில் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் சிந்தூர் பாகிஸ்தானுக்குள் இந்தியாவின் ஆழமான தாக்குதல்களின் சொல்லப்படாத கதை. ஓகேவா? ரொம்ப முக்கியமான புக் இது, பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க, மதர் மேரி கம்ஸ் டு மீ அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அருந்ததி ராய் இருக்காங்களே, இவங்க வந்து இந்தியாவினுடைய புகழ்பெற்ற ஒரு எழுத்தாளர். ஓகேவா? இவங்களுடைய நிறைய டைம் வந்து பார்த்தீங்கன்னா கொஷினில் வந்து இவங்களுடைய அந்த எழுத்துக்களை பற்றி கேட்டிருக்காங்க. இப்போ இவங்க ரீசெண்டாக எழுதின ஒரு புக்கு தான் மதர் மேரி கம்ஸ் டு மீ. ஓகேவா? அன்னை மரியாள் என்னிடம் வந்தாள் அப்படின்றதான் இந்த புத்தகத்தினுடைய தலைப்பு. அதுக்கப்புறம் பாருங்க, டிஃப்ரெண்ட் பட் நோ லெஸ். ஓகேவா? டிஃப்ரெண்ட் பட் நோ லெஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா அனுபம் கேர் அப்படின்றவர் எழுதியிருக்கார். ஓகேவா? ஓகே, தி கன்சைன்ஸ் நெட்வொர்க். ஓகேவா? மனசாட்சி வலையமைப்பு அப்படின்ற புத்தகம் யார் எழுதுனா அப்படின்னா சுகாதா சீனிவாசராஜ். ஓகேவா? சுகாதா சீனிவாசராஜ். அடுத்து பாருங்க, தி ரைஸ் ஆஃப் தி ஹிட்மேன் தி ரோஹித் சர்மாவுடைய ஸ்டோரி. ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர் கௌசிக் எழுதியிருக்காங்க. ஓகேவா? ஹிட்மேன் சொல்லக்கூடிய நம்மளுடைய இந்திய கிரிக்கெட் வீரர். ஓகேவா? ரோஹித் சர்மாவுடைய அந்த வாழ்க்கை வரலாறு தான் இந்த ரைஸ் ஆஃப் தி ஹிட்மேன் தி ரோஹித் சர்மாவுடைய ஸ்டோரி அப்படின்ற புத்தகம். ஓகேவா? அடுத்து பாருங்க, ஓகேவா, செக்ஷன் ஆஃப் தி சக்சஸ்ஃபுல் தி ஃபைட் அவுட் ஆஃப் தி நியூ இந்தியா. ஓகேவா? வெற்றிகரமான பிரிவினை. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சஞ்சய் ஃபாரு அப்படின்றவர் எழுதியிருக்காரு. ஓகேவா? இது வந்து இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை பற்றி எழுதப்பட்டது. ஓகேவா? ஹூ தி கான்ஸ்டியூஷன் மேட்டர்ஸ். ஓகேவா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான புக்கு. ஓகேவா? உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக இருந்த டாக்டர் டிவி சந்திரசூட் அவர்கள் இந்த புத்தகத்தை வந்து எழுதியிருக்காரு. அரசியலமைப்பு ஏன் முக்கியமானது அப்படின்றது தான் இந்த புத்தகத்தினுடைய முக்கியமான ஒரு பகுதி. ஓகேவா? இந்த புத்தகம் வந்து பார்த்தீங்கன்னா ஒய் தி கான்ஸ்டியூஷன் ஆஃப் மேட்டர்ஸ். ஓகேவா? ஓகே, அடுத்தது பாருங்க, இந்தியா. ஓகேவா? 5000 இயர்ஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரி ஆன் தி சப்கான்டினென்ட். ஓகேவா? இது வந்து யார் எழுதுனா அப்படின்னா ஹார்ட்ரிட் ருஷ்கே அப்படின்றவங்க வந்து எழுதினாங்க. இந்திய துணைக்கண்டத்தின் 5000 ஆண்டு கால வரலாறு அப்படின்றது தான் இந்த புத்தகத்தினுடைய தலைப்பு. ஓகேவா? ஓகே, அடுத்து பாருங்க, இந்தியாஸ் ஃபினான்ஸ் மினிஸ்டர் டிஃப்ரெண்ட் ஸ்டோக்ஸ். ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா 1998 2014 வரையிலான காலகட்டத்தில் இருந்த நிதி அமைச்சர்களை பற்றியான ஒரு நூல். ஓகேவா? இது அப்படியே உங்களுக்கு வந்து இது எப்படின்னா டிரான்ஸ்லேட் பண்ணல, இந்த மாதிரியே கூட கேட்பாங்க. ஓகேவா? இந்தியாஸ் ஃபினான்ஸ் மினிஸ்டர் டிஃப்ரெண்ட் ஸ்டோக் அப்படின்றது. ஓகேவா? ஏகே பட்டாச்சாரியா, இவரும் ஒரு முக்கியமான எழுத்தாளர். ஓகேவா? இவருடைய புத்தகங்களும் அடிக்கடி கேட்பாங்க. அடுத்து பாருங்க, உமன் லைஃப் ஃப்ரீடம். ஓகேவா? எக்கோஸ் ஆஃப் எ ரிவல்யூஷனரி அப்ரைசிங் இன் ஈரான். ஓகேவா? மார்ஜன் சத்ரபி அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா எழுதியிருக்காங்க. அடுத்து பாருங்க, தி ஒன் கிரிக்கெட் மை லைஃப் அண்ட் மோர். ஓகேவா? இது வந்து ஷிகார் தவான் வந்து அவருடைய அந்த லைஃப்பை வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கை வரலாறு வந்து எழுதியிருப்பார். தி ஒன் கிரிக்கெட் மை லைஃப் அண்ட் மோர். ஓகேவா?
ஹை ஆஃப் தி ஸ்ட்ரீட்ஸ் எ குட்டி கிரிக்கெட் ஸ்டோரி. இது வந்து நம்ம ரவிச்சந்திரன் அஸ்வினுடையது. அடுத்தது பாருங்க, தி கிரேட் ஓகேவா கன்சலேஷன் லால் பகதூர் சாஸ்திரி அண்ட் தி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் இந்தியா. இது வந்து பார்த்தீங்கன்னா சஞ்சய் சோப்ரா. ஓகேவா, நமக்கு எல்லாம் தெரியும் லால் பகதூர் சாஸ்திரி அப்படின்றவர் வந்து நம்முடைய பிரதமராக இருந்தவர், ஒரு முக்கியமான பிரதமர். ஓகேவா ஓகேவா அதில் வந்து பாருங்க, சிறந்த சமரசவாதி லால் பகதூர் சாஸ்திரி, இந்தியாவின் மாற்றம் அப்படின்றது தான் இந்த புத்தகம். இது எழுதியவங்க வந்து சஞ்சீவ் சோப்ரா. அடுத்து பாருங்க, ராமானுஜன் ஜேர்னி ஆஃப் எ கிரேட் மேத்தமேட்டிஷியன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அருண் சிங்கால் அவர் எழுதின புத்தகம். ஓகேவா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் தேவேந்திர குமார், இவங்க 2 பேர் சேர்ந்து தான் ராமானுஜன் என்ற ஒரு சிறந்த கணிதவியலாளருடைய பயணம் அப்படின்றது இந்த புத்தகத்தினுடைய தமிழ் பெயர். ஓகேவா, ராமானுஜன் ஜேர்னி ஆஃப் எ கிரேட் மேத்தமேட்டிஷியன். அடுத்து பாருங்க, மார்ச் ஆஃப் க்ளோரி அபவுட் இந்தியாஸ் ஓகேவா 1975 ஹாக்கி வேர்ல்டு கப் வந்து அவங்க வின் பண்ணது. ஓகேவா, வெற்றி. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கே ஆறுமுகம், எரோல் டி குரூஸ், இவங்க 2 பேர் வந்து எழுதியிருக்காங்க. ஓகேவா, மார்ச் ஆஃப் க்ளோரி அபவுட் இந்தியா 1975 ஹாக்கி வேர்ல்டு கப் வெற்றி. அடுத்து பாருங்க, ஸ்டம்ப்டு. ஓகேவா, இந்த நூல் வந்து பார்த்தீங்கன்னா சையத் கிர்மானி. ஓகேவா, இவர் வந்து பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் பிளேயர், அவரே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நூலை எழுதியிருக்காரு. அடுத்து பாருங்க, லியோ தி அன்டோல்டு ஸ்டோரி ஆஃப் சென்னை சூப்பர் கிங்ஸ், இது வந்து PS ராமன் வந்து எழுதுனது. அடுத்து பாருங்க, ஐ எம் ஏ சோல்ஜர்ஸ் ஒய்ஃப். ஓகேவா, இது வந்து பார்த்தீங்கன்னா கீதிகா லிடர் அப்படின்றவங்க வந்து எழுதியிருக்காங்க. ஓகேவா, நான் ஒரு சிப்பாயின் மனைவி அப்படின்றதான் இந்த நூல். ஓகேவா, ஐ எம் ஏ சோல்ஜர்ஸ் ஒய்ஃப். ஐஎம் ஓகேவா, ஐஎம் அப்படின்ற ஒரு நூல் எழுதப்பட்டிருக்கு. இது வந்து இந்துஜா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எழுதியிருக்காங்க. அடுத்து பாருங்க, தி நியூ ஐகான் சவாக்கர் அண்ட் தி ஃபேக்ட். ஓகேவா, அருண் ஷோரி எழுதியிருக்காங்க. அருண் ஷோரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த நூல் எழுதியிருக்காங்க. லைஃப் ஆன் மார்ஸ் ஓகேவா கலெக்டட் ஸ்டோரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமிதா கோகுலே. ஓகேவா, நமிதா கோகுலே அவர்கள் வந்து எழுதியிருக்காங்க. செவ்வாய் கிரக வாழ்க்கை அப்படின்றத இந்த நூலினுடைய தமிழ் தலைப்பு. ஓகேவா, லைஃப் ஆன் மார்ஸ் ஓகேவா கலெக்டட் ஸ்டோரி. அடுத்து பாருங்க, பிரிங்டிஷன் தி இன்கிரெடிபிள் ஸ்டோரி ஆஃப் மை லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா தீபா மாலிக். ஓகேவா, பிரிங் இட் ஆன். ஓகேவா, ஓகே இது வந்து சேர்த்து படிக்காதீங்க, பிரிங் இட் ஆன். ஓகேவா, பிரிங் இட் ஆன் தி இன்கிரெடிபிள் ஸ்டோரி ஆஃப் மை லைஃப், தீபா மாலிக் வந்து எழுதினது. ஓகேவா, பிரிங் இட் ஆன். ஓகேவா, ரொம்ப முக்கியம். பார்லிமெண்ட் பவர்ஸ் ஃபங்க்ஷன் அண்ட் ப்ரிவிலேஜஸ், டாக்டர் KS சவுகான் அவர்கள் எழுதினது. டாக்டர் KS சவுகான் அவர்கள் எழுதியது. பார்லிமெண்ட்னா என்ன, அதனுடைய பவர் என்ன, அதனுடைய ஃபங்க்ஷன் என்ன, ப்ரிவிலேஜஸ் அப்படின்றத நூலை எழுதினவர் டாக்டர் KS சவுகான். தி வேர்ல்டு ஆஃப்டர் காசா எ ஹிஸ்ட்ரி, அவர் இந்த நூலை எழுதினவங்க வந்து பங்கஜ் மிஸ்ரா. காசாவிற்கு பிறகு உலகம் எப்படி இருக்கு அப்படின்றத அவங்களுடைய பார்வையில் எழுதியிருப்பாங்க. அடுத்து பாருங்க, ஃப்ரெண்ட்ஸ் இந்தியா க்ளோசஸ்ட் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஸ். ஓகேவா, ஸ்ரீராம் சவுலியா. இப்போ வந்து இந்தியாவுடைய க்ளோசஸ்ட் ஃப்ரெண்டு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா, ரஷ்யா, இஸ்ரேல், இந்த மாதிரி நாடுகள் இருக்கு இல்லையா, அதை நம்ம எப்படி நம்ம இந்த உத்திகளை எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்றத அதில் சொல்லியிருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இந்தியா க்ளோசஸ்ட் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஸ். ஓகேவா, அந்த நூலை எழுதினவங்க யார் அப்படின்னா ஸ்ரீராம் சவுலியா. அடுத்து பாருங்க, ஸ்பீக்கிங் வித் நேச்சர் தி ஆரிஜின்ஸ் ஆஃப் இந்தியா என்வரன்மெண்டலிசம். ஓகேவா, இது வந்து ராமச்சந்திர குஹா எழுதினாரு. ரொம்ப ஒரு முக்கியமான புத்தகம். இயற்கையுடன் பேசுதல், இந்திய சுற்றுச்சூழல்வாதத்தின் தோற்றம் அப்படின்றதான் இதனுடைய தமிழ் பெயர். ஹூ பாரத் மேட்டர்ஸ். ஓகேவா, இது வந்து நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஜெய்சங்கர் அவர்கள் எழுதினாரு. ரொம்ப முக்கியமான நூல் ஹூ. ஓகேவா, ஹொய் பாரத் மேட்டர். ஓகேவா, ஹொய் பாரத் மேட்டர் அப்படின்ற நூல் ஜெய்சங்கர் எழுதியது. பாரதம் ஏன் முக்கியமானது, ரொம்ப ரொம்ப முக்கியமான நூல். நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஜெய்சங்கர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எழுதியிருக்காரு. பாரதம் ஏன் முக்கியமானது, இதில் நிறைய விஷயம் அவர் குறிப்பிட்டிருப்பார். வார். அடுத்து பாருங்க, வார் அப்படின்ற ஒரு நூல். ஓகேவா, போர். வார் அப்படின்ற நூல் எழுதினவர் வந்து பாப் உட்வார். ஓகேவா, அடுத்து பாருங்க, ரொம்ப முக்கியமானது ஜம்மன் காஷ்மீர் அண்ட் லடாக். ஓகேவா, த்ரோ தி ஏஜஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜன் நாத் சர்குரு அப்படின்றவர் வந்து எழுதியிருப்பார். இது யார் வெளியிட்டாங்கன்னா நம்முடைய உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா அவர்கள் வெளியிட்டிருப்பார்.
அடுத்து பாருங்க, ஜம்ஷெட்டிக் டாட்டா பவர்ஃபுல் லேர்னிங் ஃபார் ஏ கார்ப்பரேட் சக்சஸ். ஓகேவா, ஹரிஷ் பட் மற்றும் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் வந்து எழுதியிருக்காங்க. நம்ம ஜம்ஷெட்டி டாட்டா இருக்காரு இல்லையா, அவருடைய அந்த வாழ்க்கை வரலாறு, அவர் எப்படிலாம் வந்து கடந்து வந்த பாதையை பத்தி இதுல குறிப்பிட்டிருப்பாங்க. அடுத்தது பாருங்க, பிரேக்கிங் ராக்ஸ் அண்ட் பேரியர்ஸ். ஓகேவா, சுதீப்தா சென்குப்தா அவர்கள் எழுதியது முக்கியமான நூல். அடுத்து பாருங்க, ஃப்ரம் ஆயில் டு லித்தியம். ஓகேவா, நேவிகேஷன் தி ஃபியூச்சர் ஆஃப் எனர்ஜி. ஓகேவா, குல்தீப் குப்தா எழுதினது. இது என்ன நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரம் ஆயில் டு லித்தியம். ஓகேவா, எப்படி நம்ம எரிபொருள் ஆயில் இருந்து அதுக்கப்புறம் லித்தியத்துக்கு மாற போகிறோம் அப்படின்றத வந்து இதில் சொல்லியிருப்பாங்க. லித்தியம் ஒரு முக்கியமான சந்தை பொருளாக மாறப்போகுது அப்படின்றதையும் அதில் குறிப்பிட்டிருப்பாங்க. மோடி கவர்னன்ஸ். ஓகேவா, ட்ரைம்ப். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தருண் சக் அவர்கள் எழுதியது மோடியின் ஆட்சியுடைய வெற்றி பற்றி இதில் எழுதியிருப்பாங்க. ஓகேவா, மோடிஸ் கவர்னன்ஸ் ட்ரைம்ப் அப்படின்றது தான் இந்த நூலுடைய பேரு, மோடி ஆட்சியின் வெற்றி. அடுத்து பாருங்க, தி ஃபயர் ஆஃப் சிந்தூர். ஓகேவா, இந்தியா ஸ்ட்ரைக் அண்ட் டெரரிசம். இங்க பாருங்க, தி ஃபயர் ஆஃப் சிந்தூர், இந்தியா ஸ்ட்ரைக் அகெயின் டெரரிசம். ஓகேவா, நம்ம இந்த தீவிரவாதத்துக்கு எதிரான ஒரு போரை வந்து நம்ம நடத்தியிருக்கோம். அதுக்கு வந்து ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்றது பேரு. தி ஃபயர் ஆஃப் சிந்தூர், இந்தியா ஸ்ட்ரைக் அகெயின் த டெரரிசம். இது வந்து ரோஷன் போண்டோஹர் மற்றும் நிலாய் சட்டர்ஜி அவர்கள் எழுதியது. ஓகேவா, ரொம்ப முக்கியமான நூல். நம்ம வந்து எக்ஸாமில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நூலாக கூட இது இருக்கலாம். ஆப்ரேஷன் சிந்தூர், இந்தியா ஷேடோ வாரன் தி டூரித் பிகைண்ட் தி ஸ்மோக். ஓகேவா, இது வந்து பார்த்தீங்கன்னா சௌமியா பிரேம்தா சென்குப்தா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எழுதியது. ஓகேவா, எஸ்என் சென்குப்தா அவங்க எழுதியது. அடுத்து பாருங்க, ஆப்ரேஷன் சிந்தூர், ஹவு பாகிஸ்தான் வாஸ் ப்ரூட் டு ஹிட் இஸ் எ நீஸ் இன் 88 hours. ஓகேவா, ஆப்ரேஷன் சிந்தூர் 88 மணி நேரத்தில் பாகிஸ்தான் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட சரணடைஞ்சது அப்படின்றத பற்றி தான் இந்த நூல். ஷிவ்சாத்ரி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எழுதியிருப்பார். அடுத்து பாருங்க, ஆப்ரேஷன் சிந்தூர் பிஃபோர் அண்ட் பிஹைண்ட். ஆப்ரேஷன் சிந்தூர் வந்து பார்த்தீங்கன்னா அதற்கு முன்னும் பின்னும் அப்படின்றதான் இந்த நூல். துஷ்யந்த் சிங் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நூலை எழுதியிருப்பாங்க. ஓகேவா, ஓகே பார்த்துக்கோங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 2025 ரீசெண்டாக வெளியிடப்பட்ட நூல்கள் எல்லாமே நம்ம கொடுத்துருப்போம். இருக்கிறதுல ரொம்ப முக்கியமான நூல்களை மட்டும்தான் நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா எடுத்து கொடுத்துருப்போம். ஓகேவா.